சர்ச்சைகள் நிறைந்த விஜய் டெல்லி விஜயம். அமித்ஷா முதல் ராகுல் சோனியா வரை ரத்தான ரகசியம் என்ன? தாய்மொழி தமிழுக்காக பிரதமர் மோடியிடம் மண்டியிடுவதா? 2 பக்க அறிக்கை கொடுப்பதற்குத்தான் 100 கோடி ரூபாய் செலவில் தனி விமானத்தில் செல்ல வேண்டுமா? அதிகாரிகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு தனது பினாமிகளை கூட்டிச் சென்றது ஏன்? தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலோடு இணைத்து உள்ளாட்சி தேர்தலையும் நடத்த விஜய் முன்னெடுத்திருக்கிறார். அதை அவர் கேட்கும் பொழுதுதான் பாஜக திமுக அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை ரெய்டு நடத்த உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும் என கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆக மொத்தம் டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் விஜய் ஆகியோர் சந்திப்பில் நடந்த பின்னணி ரகசியங்களும் சர்ச்சைகளும் என்னென்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக முதல்வர் விஜயின் டெல்லி விசிட் சர்ச்சைகள் நிறைந்து காணப்படுகிறது. கடும் நிதி நெருக்கடியில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்திற்கு நிதியை தேடி வருவார் முதல்வர் விஜய் என்று காத்துக் கொண்டிருந்த மக்களுக்கு பேரிடியாக தனி பிளைட் 1 கோடி ரூபாய் வாடகை, ஏன் நிறுத்துவதற்கே 1 மணி நேரத்துக்கு பார்க்கிங் கட்டணமாக 2.5 லட்சம் ரூபாய். அப்படி என்றால் ஆக மொத்தம் டெல்லி விசிட்டில் விஜய் சென்றதற்கு செலவு மட்டும் சுமார் 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஆகியிருக்கிறது. ஓகே, இது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருவர், அதுவும் ஃபெமிலியாரிட்டி மிக்க நடிகர் ஒருவர் முதல்வராக இருக்கும் பொழுது தனி பிளைட்டில் செல்வது என்பது அவர் தேர்தல் பிரச்சார காலத்திலேயே கட்சியின் செலவில் தனிப்பட்ட முறையில் இந்த செலவை செய்து கொண்டிருந்தார். அந்த கட்சியும் அவரும் இதை தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் தமிழக அரசு தாங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா என்பதை விஜய் யோசித்து பார்க்க வேண்டும். இதற்கு அடுத்ததாக தமிழக முதல்வர்களின் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு தமிழக அரசிற்கும் விஜயின் பிளைட்டில் சென்றவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத நபர்களோடு பயணித்திருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் என்ன ரோல் இருக்கிறது? தமிழகத்தில் ஒரு நிதியமைச்சர் செல்லவில்லை, ஒரு தலைமைச் செயலாளர் செல்லவில்லை. இவர்களெல்லாம் சென்றிருந்தால் தமிழக அரசிற்கான நிதி பரிவர்த்தனைகளை புதிதாக பதவியேற்று ஏன் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு பல்வேறு சப்போர்ட் கிடைத்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு தனது நண்பர்கள், தனக்கு படம் எடுத்தவர்கள், தனக்கு பைனான்ஸ் செஞ்சவர்கள் என்றெல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு டெல்லி சென்றிருக்கிறார் விஜய். இது மிகப்பெரிய சர்ச்சையில் முடிந்திருக்கிறது. ஏனென்றால் இவருடன் சென்றவர்களுக்கெல்லாம் பல்வேறு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருப்பதாக ஒவ்வொன்றாக கதைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை முதல்வர் விஜய் தவிர்த்திருக்கலாம். அது மட்டுமல்லாமல் ஒரு சம்பிரதாயத்திற்காக ஒரு முதலமைச்சர் பதவியேற்றவுடன் ஒரு பிரதம மந்திரியை சந்திப்பது என்பது உறுதியாக அது கிடைக்கக்கூடிய பெரும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டாரா என்றால் அவர் ஒரு கர்டசி விசிட்டாகவே வைத்துக் கொண்டார். ஏனென்றால் தமிழக முதலமைச்சராக பிரதமரை சந்தித்த போதெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் என்பது ஒரு 30 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை எடுத்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா, ஸ்டாலின், கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கை ஒரு தேர்ந்த நிபுணத்துவமும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நான் ஆட்சி செய்வதற்கு மத்திய அரசிடமிருந்து என்ன உதவிகள் வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக வரையறுத்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த கடிதம் 2 பக்கத்தில் முடிந்திருக்கிறது. ஏதோ லீவ் லெட்டர் கொடுப்பது போன்று கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் பிரதமரிடம் தமிழக முதல்வர். தமிழகத்திற்கு இப்படி ஒரு முதல்வரா? அவருக்கு காலம் வேண்டும், நேரம் வேண்டும் என்றெல்லாம் கூறலாம். ஆனால் அவர் ஒரு IAS பட்டாளத்தை பின்னாடி வைத்திருக்கிறார். அவர்களை எல்லாம் வேலை வாங்கியிருக்கலாம். காலை 10 மணிக்கு சட்டமன்றம் செல்கிறார், அங்கேயே உணவு அருந்துகிறார், மாலை 4 மணி வரை அங்கேயே இருந்து கிளம்புகிறார் என்றெல்லாம் கூறுபவர்கள் பிரதமரை சந்திப்பது என்பது நீண்ட நாட்கள் முன்பே குறிக்கப்பட்ட ஒன்று. அதற்கென்று 3 IAS இந்த வேலையை கொடுத்திருந்தால் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். இப்படி அரைகுறையாக போய் சம்பந்தம் இல்லாமல், தேவையில்லாமல், எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் முதல்வர் பிரதமர் சந்திப்பு நடந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்காது. தமிழகத்திற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளவாக இருக்கிறது. அதற்கடுத்ததாக மத்திய பாஜக அரசின் பவர்ஃபுல் அமைச்சராக பார்க்கப்படுகிற அமித்ஷா தமிழக முதல்வர் விஜயை சந்திக்க நேரம் ஒதுக்கி ரத்து செய்திருக்கிறார். அவர் வேறு வேலையாக குஜராத் செல்கிறார் என்று கூறப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் கேரள முதல்வர் சதீசனை சந்தித்திருக்கிறார். அப்பொழுது பாஜக அரசாங்கத்திற்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை இருக்கிறது? இதை சரியாக கையாள விஜயிடம் குழு இல்லையா என்பது கேள்விக்குறியில் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடியிடம் கொடுத்த கோரிக்கை என்பது ஒரு சிறுபிள்ளைத்தன விளையாட்டாக இருக்கிறது. தமிழக சட்டமன்ற வளாகம் என்பது சபாநாயகருக்கு ஆளுமைக்கு உட்பட்டது. அங்கு என்ன செய்யலாம் என்பதை சபாநாயகர் தான் முடிவு செய்யலாம், முடிவு எடுக்கலாம் என்பதுதான் கடந்த காலத்தில் RN ரவி காலத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைத்த போர்க்குணமிக்க செயல்கள் எல்லாம்
எல்லாம் கண்டது இந்த தமிழகம். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் போட சபாநாயகருக்கே உரிமை இருக்கிறது, அதை விஜய் செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு இது ஒரு சிறு பிரச்சனையை, இது தன்னிடமே இருக்கக்கூடிய லகானை பிரதமர் மோடி கையில் தள்ளுகிறார் விஜய். இது ராஜதந்திர நடவடிக்கை அல்ல, இது தனக்குத்தானே தலையில் கொல்லி வைத்துக் கொள்வது போன்று. அவர்கள் அறிவிப்பு ஒருவரை காத்திருக்கிறோம் என்று இவர்கள் கூறலாம். தமிழகத்தின் ஒவ்வொரு ஆணைகளும் தாவேகா ஆட்சியில் இதுபோன்று சிறுபிள்ளைத்தனமாக புறக்கணிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டு தமிழகம் சிக்கிவிடுமா என்ற அச்சம் இந்த செயல்களால் தாவேகா அரசு மீது எழுந்துள்ளது. இது தேவையில்லாத ஒன்று. மேகதாது அணை பற்றி பேசியிருக்கலாம், தமிழகத்திற்கு நிதி வேண்டும் அதை பற்றி பேசியிருக்கலாம், PM ஸ்ரீ கல்வி திட்டத்தை பற்றி பேசியிருக்கலாம், ஏன் அண்ணாமலையே எதிர்க்கக்கூடிய 9ஆம் வகுப்பு CBSE பாடத்திட்டத்தில் ஏற்பட்ட மாறுதல் குறித்து பிரதமரிடம் பேசியிருக்கலாம். இதெல்லாம் விடுத்து ஒரு சாதாரண பிரச்சனையான தாய்மொழி தமிழ் மொழியை காப்பாற்ற தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யாமல் பிரதமர் மோடியிடம் மண்டியிட்டது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சர்ச்சையாக கிளம்பி இருக்கிறது. இதற்கு பின்னால் திரைமறைவில் விஜய் போட்டு வைத்த கணக்கு என்பது தமிழகத்தில் வரக்கூடிய 5 சட்டமன்ற தேர்தல்களோடு உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்து நடத்திவிட வேண்டும். இதே வேகத்தில் இப்பொழுது ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கின் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலையும் நடத்திவிட வேண்டும் என அவர் விரும்பியதாகவும் அதற்கு பிரதமர் மோடியிடம் திரைமறைவில் கேட்டதாகவும் அதற்கான சமிஜைகள் துவங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. நீங்கள் இதை செய்தால் நீங்கள் இப்பொழுது செய்திருக்கக்கூடிய குதிரை பேரம், MLA-க்களை ராஜினாமா செய்துவிட்டு சேர்த்தது எல்லாம் பாஜகவின் வழிமுறையில் வந்திருக்கிறீர்கள். ஆக மொத்தம் எங்கள் வழியிலேயே நீங்கள் பயணித்தால் உங்களுக்கானது அனைத்தும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். PM ஸ்ரீ கல்வி திட்டத்தில் கையெழுத்திடுங்கள், உங்களுக்கான நிதிகளை வாரி வழங்குகிறோம். அதே போன்று திமுக அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை சோதனை செய்ய உடனடியாக தங்களது அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும் என பாஜக தரப்பில் கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு இசைவு கொடுப்பதற்காகவே உடனடியாக டெல்லியில் இருந்து விஜய் கிளம்பி வந்திருப்பதாகவும், ஏனென்றால் சதீசன் டெல்லி மோடியை சந்தித்தார், அடுத்த நொடி கேரளாவில் அமலாக்கத்துறை இறங்கியது, முன்னாள் முதலமைச்சர் பிரணாய் அமலாக்கத்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார், போர்க்களமானது கேரளா. அதே போன்று பிரதமரை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். தமிழகத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, KN நேரு மீதெல்லாம் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு காத்திருக்கிறது, அதற்கு ஆணையிடுங்கள் என்று மோடி கேட்டுக்கொண்டதாகவும் அதற்காகத்தான் ராகுலையும் சோனியாவையும் சந்திக்காமல் உடனடியாக தமிழகம் திரும்புகிறார் விஜய் என்ற தகவலும் வருகிறது. இதை எப்படியும் நாம் ஊகிக்க முடியாது, வந்த தகவல்களை தான் கூற முடியும். ஏனென்றால் அந்த சந்திப்பை நடத்தியவர்கள் இருவருமே பாரத பிரதமர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும். இவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டார்கள். அப்படி பத்திரிகையாளர்களை சந்தித்தால்தான் இது குறித்த விளக்கம் கேட்க முடியும், அவர்கள் விளக்கம் பெற முடியும். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு சமஸ்தான தலைவர்கள் போலவும் ஒரு சர்வாதிகார தலைவர் போலவும் தான் பத்திரிகையாளர்களை சந்திக்க போவதில்லை. ஏனென்றால் இவர்களிடம் எந்த கருத்துக்களும் சொந்த கருத்துக்கள் இல்லை. ஒருவர் எழுதி கொடுத்திருப்பதை படிக்கக்கூடியவர்கள். இவர்களிடம் கரிஸ்மேட்டிக் இருப்பதால் இவர்கள் மக்கள் தங்கள் பக்கம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு பல காலம் வாழலாம் என எண்ணி இருக்கிறார்கள். ஆதலால் டெல்லியிலிருந்து வரும் தகவல்களை கிங் ஊடகம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறது. ஏனென்றால் பிரதமரோ முதலமைச்சரோ இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருந்தால் என்ன பேசினார்கள் என்பது உண்மை வெளியே வரும். இல்லை என்றால் டெல்லி சோர்ஸின் மூலம் வர தகவல்களை தான் ஊடகங்கள் வெளியே கொண்டு வர முடியும். அந்த வகையில் டெல்லி சென்ற தமிழக முதல்வர் விஜயின் பயணங்கள் சர்ச்சையில் முடிந்திருக்கிறது. பயணம் புறப்பட்டது, விமானம் வாடகைக்கு எடுக்கப்பட்டது, பிரதமரிடம் கொடுக்கப்பட்ட லெட்டர் கோரிக்கைகள் குறைவு, தாய்மொழி தமிழுக்காக பிரதமர் மோடியிடம் மண்டியிட்டது, அமித்ஷாவின் சந்திப்பு ரத்தானது, ராகுல் சோனியா அவர்களின் ரத்தானது, டெல்லி பயணத்தை முன்பே முடித்துக் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் விஜய்க்கு ஏன் ஏற்பட்டது? இவர் தமிழகத்திற்கு நிதியும் தனது கட்சிக்குள்ள பிரச்சனைகளையும் உள்ளாட்சி தேர்தலையும் உடனடியாக நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததின் விளைவு பிரதமர் மோடி தமிழகத்தில் அமலாக்கத்துறையின் மூலம் தங்கள் நினைப்பதை நடத்த வேண்டும் என்பதை விஜய் மூலமாக கூறியதால் மூட் அவுட் ஆகி உடனடியாக கிளம்பிவிட்டதாக தகவல்கள் இருக்கிறது. விஜயோடு அமலாக்கத்துறையும் வருகிறதா அல்லது நாளையோ நாளை மறுநாளோ நடக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். டெல்லி விஜயத்தின் மூலம் விஜய் என்ன சாதித்திருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரை சர்ச்சையில் தான் சிக்கி இருக்கிறார். இது சர்ச்சையில் முடியுமா அல்ல சாதனையில் இந்த பயணம் முடியுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.